வணக்கம். அட்நைட் பிசிக்ஸ் பை அருண் என்கின்ற இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல நாம ஒரு எம்சிக்யூ பார்க்க போகிறோம். என்ன எம்சிக்யூ அப்படின்னு சொன்னா, கீழ்கண்ட இரு பட்டியல்களை பொறுத்துக. கீழ்கண்டவற்றில் சரியான தெரிவை தெரிந்தது. கீழ்கண்ட எந்த தெரிவு சார் தெரிவிங்கல்ல அடுத்த ஸ்லைட்ல இருக்குது. ஓகேயா? முதல்ல பட்டியல் மட்டும் இங்க கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் நிறமாலை வரிகளுக்கான மாற்றம், அதாவது ஹைட்ரஜன் நிறமாலை எப்ப கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, ஹைட்ரஜன் அணு ஒரு கிளர்ச்சியுற்ற நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு செல்லும் பொழுது ஆற்றல் வெளியிடப்படுகிறது. எனர்ஜி ரேடியேஷன் சொல்றோம். அந்த எனர்ஜி ரேடியேஷன் ரேடியேஷன் இல்லையா, அதற்கு வேவ்லென்த் இருக்கும். அந்த வேவ்லென்த் கண்டிப்பா இதுல என்ன உண்டோ அதை கரெக்டா கொடுத்துருக்க மாட்டாங்க, மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. நம்ம இது எப்படிங்கிறத பார்த்து நம்ம கொடுத்துருக்கோம். சரி, அப்ப இதுல என்ன சார் தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஏபிசிடி என்பது அந்த நிறமாலை வரிகளுக்கான பரிமாற்றம். அந்த எனர்ஜி வெளியிடும் சொன்னீங்களா, எதுல நிறைய வரும் அதுல அது கம்மியா வரும் அப்படின்னு சொன்னா, எப்பவுமே அந்த குறைந்த நிலைக்கும் அதிக நிலைக்கும் n2 6 to n1 2 சொல்றோம் இல்லையா, 6ங்கிற நிலையிலிருந்து 2ங்கிற நிலைக்கு வரும் பொழுது அதிக ஆற்றல் வெளிப்படும். 5ல இருந்து 2க்குன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும், 4ல இருந்து 2க்குன்னா இன்னும் குறைவாக இருக்கும், 3ல இருந்து 2ன்னா இருக்கிறதுலே கம்மி இருக்கும். ஓகேயா? இது எப்படி சார் இது நம்ம ஆற்றல் பங்கீடுக்கு உண்டான படங்கள் நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டியலுக்கு முழுக்க முழுக்க ரெப்ரசன்ட் பண்ற படமா அது இருக்காது, பட் இருந்தாலும் புரிஞ்சு கொள்வதற்கு ஓரளவு உதவும். அந்த படத்தை நம்ம பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, இது n = 1, n = 2, 3, 4. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2ல இருந்து 1 வரணும்னா இவ்வளவுதான் ஆற்றல். அதே இது 3ல இருந்து வரணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேருது, 4ல இருந்து வரணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா சேருது, 5ல இருந்து வரணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா சேருது இல்லையா? சோ அந்த அடிப்படையில நமக்கு 6ல இருந்து 2 வந்தா நிறைய எனர்ஜி இருக்கும், 5ல இருந்து 2ன்னா இன்னும் கொஞ்சம் குறைவா இருக்கு, இப்படியே 3ல இருந்து 2 என்பது இருக்கிறது கம்மியாக இருக்கும். அதான் நம்ம தேடி புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கணக்கு. ஓகேயா? சரி, இப்போ இந்த ஆற்றல் பரிமாற்றம் இந்த பட்டியலை பொறுத்து எப்படி பொறுத்துவதற்கு நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டியல், அதாவது ஆற்றல் பரிமாற்றம் எந்த நிலையிலிருந்து இந்த நிலையில் சொன்னாங்க இல்லையா, அது ஏ. வேவ்லென்த் அலைநீளம் கொடுத்தாங்க இல்லையா, அது 1, 2, 3, 4, இது ஏபிசிடி. இப்போ ஏக்கு 2வது, பிக்கு 1வது, சிக்கு 4வது, டிக்கு 3வது, இது ஆப்ஷன். இதை மாதிரி அடுத்தது கொடுத்துருக்காங்க, அடுத்தது கொடுத்துருக்காங்க. சரி சார், இதுல எந்த வரிசை சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா? இந்த ஆற்றல் பரிமாற்றம் சொல்றோம் இல்லையா, இதுக்கு ஆற்றல் வேறுபாடு பரிமாறும் பொழுது ஏற்படக்கூடிய, அதாவது உயர்ந்த நிலையில ஒரு ஆற்றல் இருக்கும், n = 6 போது, n = 2 போது அதுல ஆற்றலை உமிழ்ந்து விட்டு வெளியில வந்தது. அப்போ முதல் நிலைக்கும் இரண்டாம் நிலைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் வேறுபாடு தான் ஆற்றல் உமிழ்வு என்று சொல்கிறோம். அந்த உமிழப்பட்ட ஆற்றல் டெல்டா க்கு ஃபார்முலா hc/λ. h நியூன்னு சொல்லுவோம், நியூக்கு பதிலாக c/λ போடலாம், அதனால hc/λ. இதை பார்த்தாலே தெரியுது, டெல்டா இ மேல இருக்கு, லாம்டா இ கீழே இருக்கு. அல்ல லாம்டா மேல கொண்டு போயிட்டேன்னா டெல்டா இ கீழே வந்துடும். இதுதான் இது இடையில இருக்கக்கூடிய தொடர்பு. அதாவது லாம்டா என்பது டெல்டா இக்கு எதிர்த்தகவில் உள்ளது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவோம் இல்லையா? அப்ப இதுல என்ன சார் தெரியுது? ஆக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6ல் இருந்து 2 போகும் பொழுது மிகுந்த ஆற்றல் உமிழப்படும், 5ல இருந்து 2 போடும்போது அதை விட கொஞ்சம் கம்மியான ஆற்றல் ஏற்படும், ஆற்றல் உமிழ்வு. சரியா? 4ல இருந்து 2 போது இன்னும் குறைவா இருக்கும், 3ல இருந்து 2 போது மிக குறைவா. இதான் இந்த படத்துல நம்ம கோடு கோடா கீழே இறங்கி வரதுல பார்த்தோம். சரியா? இந்த 3, 2, 4, 2 கொடுத்துட்டோம் இல்லையா, இந்த எண்ணிக்கையினுடைய வித்தியாசம் அதிகமாக அதிகமாக ஆற்றல் உமிழ்வு, ஆற்றல் வேறுபாடு அதிகரித்துக் கொண்டே இருக்கும், குறைய குறைய கொண்டே இருக்கும். அப்போ இது 6, 2, 5 இப்படி போகப்படுது என்று சொன்னால் லாம்டா எப்படி சார் இருக்கும்? அப்படியே ரிவர்ஸ் இருக்கும். ஏன் சார் அப்படி? எதிர்த்தகவு. அப்ப என்ன செய்யணும்? இங்கே கிரேட்டர் தேன் பெரியது போடும் பொழுது அப்படியே இங்க வரிசை திருப்பி ரிவர்ஸ்ல வந்து டெல்டா இ திருப்பி மாதிரி லாம்டா திருப்பி 2, அதை விட வேவ்லென்த் அதிகம் 4, 2, அதை விட வேவ்லென்த் இருக்கும் 5ல இருந்து 2 வரும்போது அதை விட வேவ்லென்த் 6ல இருந்து 2. ஸோ இருக்கிறதுலே அதிகமான வேவ்லென்த் 3 to 2, அதை விட கொஞ்சம் கம்மி 4 to 2, அதோட கொஞ்சம் கம்மி 5 to 2, அதோட கொஞ்சம் கம்மி
6 to 4. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம எழுதிக்கிறோம். 3 2க்கு என்ன சார் அங்கே போட்டிருக்காங்க, அந்த பட்டியலை பார்க்க வேண்டியது 656.3. 4 2க்கு என்ன சார் 486.1. 5 2க்கு என்ன சார் 434.1. 6 2க்கு என்ன சார் 410. சரியா, இது எங்க சார் கரெக்டாக இருக்கோ அந்த இதை பார்த்து நம்ம ஏக்கு அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1 என்கின்ற இரண்டாவது தெரியுது. ஆப்ஷன் 2 is the right answer. So 2 is the answer for this question. So far we have seen, இதுவரைக்கும் நாம இந்த அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல்ல கொஞ்சம் கணக்குகள் பார்த்திருக்கிறோம். இன்னும் அடுத்த சாப்டர்ல வேற ஒரு சாப்டர்ல புதிய கணக்குகள், புதிய MCQs வந்து நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.